ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பர்பிள். இன்றைக்கி நம்ம ஜிம்முனுக்காக ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். டைட்டில் நேம் வந்து மாஸ்க்ட் ஆஃப் இன்னசென்ஸ். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஒயன், அதாவது நீங்கள் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்டு ஷா, டயாங், ஜேகே, நீங்கள் 4 பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காலேஜில் ரொம்ப ரகடாக எல்லாரையும் பிடிச்சி புள்ளி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருப்பீங்க. உங்கள் 4 பேருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். உங்கள் 4 பேரை பார்த்து அப்படி காலேஜே வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து ரொம்ப இது பண்ணும். ஸோ அப்படி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்குது. ஸோ இதில் ஜிம்மனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவனை பார்த்து எப்படி லவ் பண்ணுறீங்க, உங்கள் 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் வந்துட்டு ஒரு டார்க்கான ரூமு. அந்த ரூமுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு பர்சன் வந்து ஃபோன் பேசிகிட்ருக்காங்க. ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப கோவமாக அவள் எந்த காலேஜ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த பர்சனும் ஒரு காலேஜ் சொல்கிறாங்க. இவங்க ஸ்மிட் பண்ணி சிரிச்சு அவங்களும் அதுக்கு வந்து ஒரு சைலண்ட்டான ஸ்மைல் கொடுத்துட்றாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காமிச்சா நீங்கள் ரொம்ப மாஸ் என்ட்ரியோட உங்கள் காலேஜில் அப்படியே போகிறீங்க. நீங்கள் காரிடோரில் நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த பக்கம் ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் ஒரு பையனை பிடிச்சி புள்ளி பண்ணிட்டுருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட் ஷாவும் அங்கே நீங்கள் அப்படியே சிவிங்க சாப்பிட்டுட்டு வரீங்க. 2 பேரும் அங்கே போகிறீங்க. டயாங்கையும் ஜேகேவையும் கிளாஸ் போக சொல்லிடுறீங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் அங்கே போகிறீங்க. அப்போது உங்கள் புள்ளி பண்ணிகிட்ருக்க எல்லா கேர்ள்ஸையும் பார்த்து கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. என்ன நீங்கள் ஜூனியர் கேர்ள்ஸாக இருந்துட்டு இப்போலாம் புள்ளி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நீங்கள் கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்க எல்லாரையும் நவுட்டி விட்டுட்டு உள்ளே பார்த்தா ஒரு அழகான பையன். அவனை பார்த்தோன்னே உங்களுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் வந்து இதாகிறது உங்களுக்கே தெரியுது. அந்த பையன் எப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கான். ஸோ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிது இந்த பையனை என்ன பண்ணுறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இருக்கிற எல்லா ஜூனியர் கேர்ள்ஸையும் அடித்து பற்றி விட்டுறீங்க. இந்த பக்கம் உங்கள் ஃப்ரெண்ட் ஷாவை திரும்பி பார்த்தா வாயிலேருந்து வாட்டர் ஃபால்ஸாக வடியுது. நீங்கள் பிடிச்சி அவளை அடித்து வாயை மூட்டு போடின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. அந்த பையன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான். ஒரு மாதிரி ரோசி லிப்ஸோட பட்ரி சீக்ஸோட பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கான். அப்புறம் நீங்கள் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துடுறீங்க. பார்த்துட்டு ஜிம்னை பார்த்து கேட்குறீங்க, உன் பேர் என்ன அப்படின்றீங்க. அவனும் வந்து மெதுவாக ஜிமன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்றே இத்தனை கேர்ள்ஸ் உன்னை பில்லி பண்ணிகிட்ருக்காங்கல்ல, நீ எதுவும் உங்களை எதிர்த்து பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவனும் அதுக்கு இல்லை, எனக்கு பொண்ணுங்கிட்ட பேசுகிறது பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் ஷா வந்து மச்சி சரியான இன்னசென்ட் போல மச்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷாவும் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பையன் நினச்சிடுறீங்க. பார்த்தா அவன் கையில் வந்துட்டு ஒரு ஃபார்ம் இருக்கிறது தெரியுது. நீங்கள் அதை வெடுக்குன்னு பிடுங்கிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அவன் உங்கள் கிளாஸு. உங்களுக்கு ஷாக் ஆகிடுது. உடனே நீங்கள் ஜிம்கிட்ட கேட்குறீங்க, நீ செகண்ட் இயர் பையனா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கு ஜிம்மனும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரி ஓகே வா, நான் வந்து என் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு தரத்தர நிறுத்திட்டு போகிறீங்க. பின்னாடியும் உங்கள் ஃப்ரெண்டு ஷாவும் இருமச்சி இன்னும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவும் பின்னாடியே வந்து உங்கள் பேக்கையும் ஷாவோட பேக்கையும் தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வராங்க. நீங்கள் காரிடோரில் வந்து ஜிம்மன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறத பார்த்து இந்த கிளாஸே கருடவே உங்களை தான் பார்க்குது. இந்த அழகான பையன் எப்படிரா வந்து போய் இப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்கா, யாரா அந்த அழகான பையன், அவனை நம்ம பார்த்ததே இல்லையே சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் அப்படியே வரைக்கும் எல்லாருமே உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே உள்ளே போகிறீங்க. உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே வந்து ஜிம்மனை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஷாவும் பின்னாடியே வந்துடுறாங்க. அப்போது வந்து டயாவும் ஜேகேவும் பார்த்துட்டு யார் இந்த பையன் புதுசாக இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நீங்களும் வந்து ஜூனியர் பொண்ணுங்க இவனை பிடிச்சி புள்ளி பண்ணிகிட்ருக்கானுங்க, இவன் அவன் பாட்டுக்கு அமைதியாக நிற்கிறான்டா, நம்ம கிளாஸ் தான், அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் ஜிம்மன்ட்ட வந்து இங்கே பாரு, அவன் தான் ஜேகே, அவன் பக்கத்தில் போய் நீ வந்து உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஜிம்மனை பார்த்து சொல்கிறீங்க. சொன்னோன்னே ஷா வந்து குறுன்னு ஜிம்மனையே பார்த்துட்ருக்கா. உடனே நீங்கள் என்னடி அவனையே பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. உடனே ஷா வந்து மச்சி இவனை பார்த்தா இதோ ஒரு மாதிரி இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் மூஞ்சியவே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. டயாவும் ஜேக்கவும் என்னடி அவன் மூஞ்சியில் என்ன இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க.
உடனே ஷா வந்து மச்சி இவனை பார்க்க கோழி குஞ்சு மாதிரியே இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. உடனே ஆமாண்டி கோழி குஞ்சு மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு 2 பேருமே வந்து அவனை பார்த்து கோழி குஞ்சு அவன் மூஞ்சி வந்து அப்படி தான் இருக்குது, க்யூட்டாகவும் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் இது பண்ணிகிட்ருக்கீங்க. டயாங்க்கும் ஜேகேக்கும் இதை கேட்டுட்டு ஆமாம் அப்படி தான் இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் உடனே ஜிமினை பார்த்துட்டு இங்கே பாரு உன்னை இனிமேல் நான் ஜிமின்லாம் கூப்பிட மாட்டேன், உன்னை கோழி குஞ்சுன்னு தான் வந்து கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்முனும் அதை வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப இன்னசென்ட்டாக அமைதியாகவே சைலண்ட்டாகவே இருக்கான். இப்போது அப்படியே வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் பெஞ்சில் நீங்கள் ஷா ஜேகே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி பெஞ்சில் டயாங்கு ஜிமின்னு அப்புறம் 3 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எப்படின்னா கிளாஸ் டயத்தில் பயங்கரமாக படுத்து தூங்குவீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. டயாங் ஹைட்டாக இருப்பான் அப்படின்றனால நீங்கள் வந்து டயாங்கை உங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார வச்சுருப்பீங்க. இப்போது வந்து முன்னாடி ஜிம்முனும் உட்காந்துருவான்ல, ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா எங்கிட்டு பார்த்தாலும் நீங்கள் மாட்ட மாட்டீங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு அந்த பிளேஸ் வந்து செட் ஆயிரும். அப்புறம் அப்படியே மெதுவாக கிளாஸ் வந்து ஓவராக ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் முடியறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி வந்து நீங்கள் உங்கள் கேங்கு அப்புறம் ஜிமின் எல்லாரையும் கூட்டிகிட்டு கேண்டீனில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போக வந்து ரெடி ஆகிறீங்க. இப்படி கேட்கும்போது ஜிமின் வந்து ஃபஸ்ட்டு இல்லை ப்ரோ நான் வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். நீங்கள் உடனே அதை பார்த்துட்டு உன்கிட்ட பெர்மிஷன் யார் கேட்டா நீ வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜிம்முனும் சொல்கிறான், இல்லை ப்ரோ நான் வந்து வரல வேணாம் அப்படிங்கிறான். நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு ஜேகே இவனை தூக்குடா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஜேகேவும் பிடிச்சி தரத்தரன்னு அவளை இழுத்துட்டு வந்துடுறான் கேண்டீனுக்கு. அப்போது வந்து நீங்களும் டயாங்கும் வந்து பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. முன்னாடி ஷாவும் ஜேகேவும் வந்து ஜிம்முனை உள்ளே போட்டு லாக் பண்ணி கேண்டீனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து ஜேகே சொல்கிறான், என்ன ப்ரோ கோழி குஞ்சு மாதிரி எவ்வளோ டீசெண்டாக இருக்கீங்க, எங்கள் கூட கேண்டீன் வர மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நீங்களும் டயாங்கும் வந்து பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. நீங்களும் டயாங்கும் ஒன்று பேசிகிட்டே வரீங்க. அப்போ வந்து டயாங் சொல்கிறான், என்னடி லித்தின் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு இல்லையே அப்போல்லாம் ஒன்றும் ப்ரப்போஸ் பண்ணல, ஆனால் ரூட் விட்றான் அது பச்சையாக எனக்கு தெரியுது, நான் வரும்போது போகும்போது எல்லாம் அவன் வந்துட்டு பார்த்து சிரிக்கிறது, அவன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு கத்த விடுறது இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே டயாங் வந்து இதை கேட்டுட்டு நீ வந்து ரோட்டில் போகிற பிச்சைக்காரனுக்கு கூட வந்து ப்ரப்போசலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ, ஆனால் அந்த லித்தின்லாம் லவ் பண்ண தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அவனை வெட்டி போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி டயாங் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கு நீங்களும் வந்து அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு கேண்டீனுக்கு போயிட்டுருக்கீங்க. நீங்களும் வந்து கேண்டீன் போயிட்டு எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து லோ எண்டுக்கு வந்து எப்படின்னா 3 வேளையும் அவங்க வந்து சாப்பிடணும். அவங்களுக்கு வந்து லோ எண்ட் இருக்கனால 3 வேளையும் அவங்க வந்து சாப்பிட்ணும், இல்லாட்டி அவங்களுக்கு வந்து மயக்கம் வரும், இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கனால அவங்களுக்கு கிளாஸ் டைம்லேயும் வந்து உங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மைண்ட் செட் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டேவே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. நீங்கள்லாம் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு டாக் வந்து வருது. நீங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து ஜிம்மின்ட்ட கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க, நீ வந்து எங்கேருந்து வர, உன் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்து அவன்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் இந்த மாதிரி இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது வந்து டயாங் கேட்குறான், நீ ஏன் ஃபஸ்ட் இயரில் சேராமல் இங்கே வந்து செகண்ட் இயரில் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால தான் என்னால் இப்படி பாதியில் வந்து என்னோடய ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்படியே வந்து ஒரு வழியாக காலேஜ் வந்து ஓவர் ஆகிடுது. இப்போ எல்லாருமே வீட்டுக்கு போகணும். ஸோ வந்து காலேஜ் கேட்டுக்கிட்ட நின்றுட்டு எல்லாருமே வந்துட்டு போகிறதுக்காக எல்லார்ட்டையும் வந்து பாய் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்து நீங்கள் வந்து ஜிம்மினை பார்த்து சொல்கிறீங்க, தம்பி ஒழுங்காக போகணும்ப்பா கோழி குஞ்சு, இனிமேல் வந்து யாராவது ஒன்று வந்து புள்ளி பண்ணால் சொல்லு, அக்கா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கிட்டிருந்து ஜேகே வந்து ஆமாம் அவள் பெரிய இவ எல்லாத்தையும் பார்த்துக்குவா அப்படின்ற மாதிரி ஜேகேவும் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஆமாம் நான் பெரிய இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ என்னென்னா ஜேகேவும் நீங்களும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி திக் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்தே அவன் கூட தான் வந்து ஃப்ரெண்டாக இருந்த மாதிரி இருக்கும் நீங்களும் ஜேகேவும் இருக்கிறது. அதே இது டயாங்கில் பார்த்தோன்னா டயாங் வந்து இப்போ உங்களை வந்து 10th ஸ்டாண்டர்டில் தான் டயாங் வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதுலேருந்து நீங்கள் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்தே உங்கள் கூடயே இருந்த ஒரு ஃப்ரெண்டுனா அது ஷாவும் வந்து உங்கள் கூடயே இருப்பாள். ஸோ எல்லாரையுமே வந்து பார்த்து பேசிவிட்டு
ஜிம்முனும் ஜேகேவும் ஒரு டைரக்ஷனில், அப்புறம் டயாங் ஒரு டைரக்ஷனில், நீங்களும் ஷாவும் ஒரு டைரக்ஷன்லன்ற மாதிரி 2 பேர் எல்லாருமே பிரிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் ஷாவும் வந்து பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது ஷா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஜிமின் பையன் வந்து ரொம்ப அழகாக இருக்கான்லடி அப்படின்ற மாதிரி ஷா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் உடனே அதை பார்த்துட்டு, என்னடி ஜிம்முனுக்கு ரூட் விட்றியா அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக கேட்குறீங்க. அதுக்கு வந்து ஷா வந்து, அப்படிலாம் இல்லை, எனக்கு ஜிமின் கூட இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு க்ரஷ்ஷு கூட இருக்க மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி எனக்கு தோணுதுடி அப்படின்ற மாதிரி ஷாவும் சொல்கிறாங்க. சரி, என்னமோ நல்லதுக்கு பண்ணால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாவை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு உங்கள் வீட்டு பக்கம் கிளம்பிடுறீங்க. நீங்கள் அப்படியும் வீட்டுக்கு போகிறீங்க. போனால் உங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டு இருந்தோன்னே உங்களை பார்த்துட்டு உங்கள் அப்பா கேட்குறாங்க, என்னம்மா ஓயன், எப்படி போச்சு காலேஜ் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்குறாங்க. உடனே நீங்களும் நல்லா போச்சுப்பா, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறீங்க. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, சரிம்மா நீ மேலே போ, உங்கள் அம்மா வந்து சமைச்சிட்ருக்காங்க, நீ ஃப்ரெஷ்அப் ஆயிரு, எனக்கு வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாங்க. நீங்களும் வந்து மனசுக்குள்ளே உங்களுக்கு இதை தவிர வேறு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உங்கள் ரூமுக்கு போக ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் பெட்டில் படுத்துட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஜிம்னை பற்றி. ஏன்னா உங்களுக்கு வேறு எதுவும் எந்த தாட்டுமே தோண மாட்டேங்குது அவனை பார்த்ததுக்கப்புறம். அவனையே வந்துட்டு நினச்சிட்ருக்கீங்க. அவன் ரொம்ப அழகாக இருந்தால, அதே மாதிரி அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஸ்பார்க் ஆன மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு நீங்களே அந்த டேவே வந்து மறுபடியும் திங்க் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு நான் இவனை பற்றி நினைக்கிறேன் அப்படிலாம் உங்களுக்கு எதுவுமே தெரில. ஆனால் ஜிம்னை பற்றி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு தெரியுது. அப்படியே நீங்கள் ஜிம்னை பற்றி நினச்சிட்ருக்கும்போது அப்படியே நீங்கள் பெட்டில் படுத்த மாதிரியே தூங்கிடுறீங்க. சாப்பிடாம தூங்கிடுறீங்க நீங்கள். அப்படியே மெதுவாக நெக்ஸ்ட் டே ஆகுது, விடியுது. காலையில் பார்த்தா உங்கள் அம்மா வந்து காஃபி எடுத்துகிட்டு உங்கள் பெட் முன்னாடி நின்றுட்டு, ஒயன் எந்திரிமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க வந்து உங்களை திட்டிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் நைட்டு சாப்பிடாமல் தூங்கியிருப்பீங்க. ஸோ அதனால தான் உங்கள் அம்மா உங்களை திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களும் அப்படியே மெதுவாக அப்படியே அரை தூக்கத்தில் எந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்களுக்கு அப்படியே கிருகிருன்னு வருது. நீங்கள் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நேற்று நைட் நீங்கள் சாப்பிட்லன்றது ஞாபகம் வருது. ஐயோ, இவனை நினச்சிட்டு நான் சாப்பிடாம வேறு தூங்கிட்டேனா, ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு பெட்டில் எந்திரிச்சு உட்காந்து காஃபிலாம் குடிச்சிடுறீங்க. உங்கள் அம்மா கீழே போயிட்டு கிளம்பி வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க அவங்க. உடனே நீங்களும் மெதுவாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி தான் வந்து உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க. நீங்கள் அப்படியே மெதுவாக வந்து காலேஜுக்கு போகிறீங்க. நீங்கள் அரை தூக்கத்தோடு அப்படியே கொட்டாவை விட்டுட்டு ஒரு மாதிரி லேசியாக தான் காலேஜுக்கு போகிறீங்க. பார்த்தா அங்கே உங்கள் கேங் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. டயாங்கு, ஜேகே, ஷா எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் போனோன்னே ஷா கையை அப்படியே ஹோல்ட் பண்ணி அவன் மேலே படுத்துக்கிறீங்க. ஷாக்கு புரிஞ்சிருச்சு, இவ ஏதோ சாப்பிடல, இல்லை ஏதோ அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஷாக்கு வந்து புரிஞ்சிருச்சு. நீங்களும் அப்படியே மெதுவாக வந்து கிளாஸை க்ராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போது வந்துட்டு டயாங் கேட்குறான், இந்த மாதிரி நேற்று வந்து அந்த அம்மா அசைன்மெண்ட் கொடுத்துச்சுல, நீங்கள் முடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்படி கேட்கும்போது ஜேகேவும் நான்லாம் முடிக்கல, எதுக்கு எவன் அதெல்லாம் முடிப்பான் அப்படின்ற மாதிரி ஜேகேவும் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் ஜேகேவும் வந்துட்டு டயாங்கிட்ட கேட்குறான், டயாங் நீ முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். கேட்டோன்னே, மச்சி நீங்கள் முடிக்காமல் வரும்போது நான் மட்டும் எப்படி மச்சி முடிச்சுட்டு துரோகி மாதிரி வர முடியும், நான்லாம் முடிக்கல மச்சி அப்படின்ற மாதிரி டயாங் வந்து சொல்கிறான். உடனே நீங்கள் வந்து பற்றியா முடிக்கலன்றதுக்கு எவ்வளோ பெரிய கேவலமான நேம் வச்சுருக்கான் பற்றியா அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து பேசிகிட்ருக்கீங்க. இப்போது வந்து டயாங் வந்து உங்களை பார்த்து நீ முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு நீங்களும் சொல்கிறீங்க அப்படியே பல்ல லிஸ்ட்டு, நான்லாம் முடிக்கலப்பா, அவன் அதெல்லாம் முடிப்பான் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. இந்த பக்கம் ஷாவை பார்த்தா அவள் அரை தூக்கத்தில் இருக்கா. அப்புறம் டயாங் வந்து சரி வெந்துருச்சோன்னா ஏதாவது அசிங்கமாக கேட்பா, எதுக்கு தேவையில்லாமல் இவ எப்படியும் முடிச்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவை பற்றி புரிஞ்சுட்டு அப்படியே கிளாஸ்க்குள்ளே என்ட்ராக போகிறீங்க. நீங்கள் கிளாஸ்க்குள்ளே என்ட்ராகும் போதே உங்களுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. மூஞ்சிலாம் அப்படியே செவந்து போய் அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னும் பயங்கர கோவத்தில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ டயாங் வந்துட்டு இவன் என்ன இப்படி பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே பார்க்குறீங்க. ஜிமின்கிட்ட வந்து ஒரு பொண்ணு சோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வலிஞ்சொலிஞ்சு பேசி தொட்டு பேசிகிட்டு இருப்பா. ஸோ அதை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து பயங்கரமாக கோவத்தில் இருப்பீங்களா. ஸோ ஜிமின் மூஞ்சிலாம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒன் சைடாக தான் பேக் போட்டிருப்பீங்க. அதை அப்படியே கலட்டி ஷா மூஞ்சிலே எரிஞ்சிட்டு உள்ளே போவீங்க பாருங்கள். ஷா வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டா, என்னடி தூங்க விடுறீங்களாடி அப்படின்ற மாதிரி. ஷாவும் அப்படியே மெதுவாக எல்லாருமே இப்போ உள்ளே போயிடுவாங்க. நீங்கள் வந்து விறுவிறுன்னு ஜிமின் பக்கத்தில் போயிட்டு கத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஜிமின் உன் பிளேஸ்க்கு போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அப்படியே பக்கு பக்குன்னு உங்களையே பார்த்துட்ருக்கான்.
இந்த பக்கம் சோனி வந்து உங்கள்கிட்ட கேட்குறா, என்ன ஒயன் நான் வந்து ஜிமின்கிட்ட தானே பேசிகிட்ருக்கேன், இதில் உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சோனி வந்து கேட்குறா. நீங்களும் வந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்கீங்களா, ஒத்தா ஓடுறீமோல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. உடனே சோனி வந்து சீ நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்பிட்டு நீங்கள் வந்து ஜிமின்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க ஜிமின்கிட்ட. அப்போது வந்து ஜிம்மினை வந்து நீங்கள் கூப்பிட்டு ஜிமின் என் பக்கத்தில் உட்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிம்முன்னு வந்துட்டு இல்லை பரவாயில்ல நான் ஜேகே பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் உடனே கோழி குஞ்சு சொல்கிறத செய் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிம்முன்னு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் சைலண்ட்டாக வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துடுறான். உடனே ஷாவும் வந்துட்டு இன்றைக்கி செத்தாண்டா ஜிம்மினை இவெல்லாம் பாடுபடுத்தி எடுக்க போகிறாலோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஷாவும் நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு அவள் ப்ளேஸில் உட்காந்துருவான் அமைதியாக. உட்காந்தோடனே ஜேகே வந்துடுவான். ஜேகே வந்துட்டு இது என் பிளேஸு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சொன்னோன்னே நீங்கள் வந்து டென்ஷன் ஆகிட்டு ஒத்தா முன்னாடி போய் உட்கார்றா, உனக்கு எவன்டா இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது, எவனா இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் ஏன்ட்ட வந்து சொல்கிறான் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே ஜிம்முனை ஜங்குக்கும் வந்துட்டு ஓகே சரி ஓகே ஜிம்முன்னு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் உட்காந்துடுறான். ஜிம்மின் பிளேஸில் போய் உட்காந்துடுறான். வேறு வழி இல்லாமல் ஜங்குக்கும் போய் வீய பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு கறியாக இருப்பா அப்படிலாம் நினச்சிட்டு 2 பேரும் டயாங்கும் ஜேகேவும் உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பானுங்க. அப்படியே மெதுவாக கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜிம்முனை பார்த்து முறைச்சிட்டே இருப்பீங்க. முறைச்சிட்டே இருக்கும்போது இங்கே பாரு, இனிமேல் எவட்டையாவது நீ பேசுனேன்னு தெரிஞ்சு, இனிமேல் கேர்ள்ஸ்கிட்ட பேசணுன்னாலும் சரி பாய்ஸ்கிட்ட பேசணுன்னாலும் சரி என்கிட்ட கேட்டுட்டு தான் நீ பேசணும், மீறி எவனாவது பேசுன அப்படின்ற மாதிரி ஜிம்முனை பிடிச்சி கத்திட்டு இருப்பீங்க நீங்கள். இங்கே இந்த பக்கம் ஷா அதெல்லாம் வேடிக்கைப்பட்டு என்னமோ நடக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டே இருப்பா. அப்படியே ஜிம்முனும் சைலண்ட்டாக உங்ககிட்ட வந்துட்டு ஏன் ஓயன் எதுக்கு நான் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு பேசணும் அப்படின்ற மாதிரி ஜிம்முனும் கேட்குறான். கேட்டோன்னே நீங்கள் அப்படியே மெதுவாக அப்படியே ஜிம்முனை பார்த்து நான் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே சொல்கிறா. நீங்கள் ஒன்றே டென்ஷன் ஆகிட்டு இங்கே பாரு, இந்த காலேஜில் எவ்வளவுமே உருப்படி கிடையாது, எல்லாம் ஐட்ட கூதிக, நீ என்ன பேசுகிற அப்படின்றது உனக்கு தெரியும், அவளுக்கு என்ன இன்டென்ஷனில் பேசினான்னு உனக்கு கூடவா தெரில. இப்போ அந்த சோனி உன்கிட்ட பேசினது பார்த்தியா, இப்படி உன்னை தடவி தடவி பேசினான்னு, இதில் கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஜிமின்கிட்ட. நீங்களும் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜிமின் வந்து உண்மையாவா அவங்கெல்லாம் அப்படியா அப்படின்ற மாதிரி ஜிமினும் கேட்குறான். உடனே நீங்கள் என் கண்ணை பாரு, என் கண்ணில் போய் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்குறீங்க. பின்னாடியிலேருந்து ஷா வந்து பிஜிஎம் போட்டுட்ருப்பா, என் கண்ணில் போய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம் போட்டுட்ருப்பா. இதெல்லாம் ஜிமின் வந்து பார்த்துட்டு சரி ஓகே நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். குட் பாய், இப்படி தான் சொல்கிறது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இனிமேல் இந்த பெஞ்சை விட்டு நகரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாவை அந்த பக்கம் பற்றி விட்டு ஜிம்முன்னு நடுவில் உட்கார வச்சிடுறாங்க. அதாவது ஷாவும் நீங்களும் வந்து ஜிம்னு அப்படியே லாக் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கீங்க லாஸ்ட் பெஞ்சில். 2 பேரும் அவன் வந்து நகரவே முடியாது, ஏதாவது கேட்கணுன்னாலும் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் போகணும், அந்த மாதிரி அவனை வந்து பிடிச்சி உட்கார வச்சுருக்கீங்க. அப்படியே வந்து மெதுவாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பீரியட் வந்து கெமிஸ்ட்ரி. கரெக்டாக கெமிஸ்ட்ரி வந்து எடுக்கிறது வந்து நம்ம ஆரம் வந்த உடனே என்ன பண்ணிடுவா, ஷா வந்து கிளம்பிடுவா ஃபஸ்ட் பெஞ்சுக்கு கிளம்பிட்டு அது ஆரம்ப ஷைட் அடிக்க கிளம்பிடுவா. இப்போ வந்து நீங்களும் ஜிம்முனும் மட்டும்தான் அந்த பெஞ்சில் வந்து இருக்கீங்க. ஷா வந்து முன்னாடி ஓட்டா ஃபஸ்ட் பெஞ்சுக்கு ஓட்டா ஆரம்ப பார்க்குறதுக்கு. ஷாவுக்கு வந்து ஆரம் மேலே ஒரு கண், இது வந்து ஆரமுக்கும் வந்து தெரியும். ஆரமும் இதை வந்துட்டு பெருசாக எடுத்துக்கல, அப்படியே விட்டுட்டா. இப்போ வந்து ஷா வந்து முன்னாடி போயிட்டாலா, நீங்களும் ஜிம்னும் மட்டும்தான் அங்கே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது கெமிஸ்ட்ரி கிளாஸே. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜிம்முன்ட்ட கேட்குறீங்க நம்ம கிளாஸை பங்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜிம்னு வந்துட்டு இல்லை நான் வந்து கிளாஸ் கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக மூஞ்சி வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி சொல்கிறான் ஜிம்னும். இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி வச்சு சொன்னோடனே உன்ட்ட யார் கேட்டா, நீ வர அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை வந்து டயாங்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் பக்கத்தில் தான் ஜன்னல் இருக்கும். உடனே நீங்கள் வந்து ஜிம்மில் தரத்துறன்னு இழுத்துட்டு போய் அங்கே ரெக்ரி குச்சி கிளம்பிடுறீங்க. நீங்கள் போகிறீங்க, வெளியே போகிறீங்க, என்ன பண்ணுறதுனே தெரில ஜிம்முனுக்கும். ஐயோ இவ வேறு இப்படி கூப்பிட்டு போகிறாளேன்ற மாதிரி ஜிம்னும் அமைதியாக உங்கள் கூடயே வரான். டயாங் வந்துட்டு மெதுவாக போடி, விட்டால் மாட்டிடுவ போல், இங்கே பாரு மாட்டாமல் போ அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி வி வந்து கேட்குறான்.
கேட்டோன்னே நாங்கள் வந்து ஜாக் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜாக் வீட்டுக்கா? அவன் வீட்டுக்கு எதுக்குடி இப்போ போகிறீங்க அப்படின்னு. இல்லை ஒரு ஆளை பார்க்கணும் அதனால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னை தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துடுறீங்க. ஜிம்னும் வந்துட்டு உங்ககிட்ட மெதுவாக வந்து கேட்குறான், ஏன் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் வந்து நம்ம வந்துட்டு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தான் போகிறோம், நீ வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஏனும் வந்து ஜாக் வீட்டுக்கு போயிட்டு ஹாலிங் பெல் அடிக்கிறீங்க. ஜாக் வந்து திறக்கிறான். திறந்துட்டு ஓய் நீயா வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். ஜாக் வீட்டுக்கு எதுக்கு வந்தா அப்படின்னா, ஜாக் வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபார்ம், அது வந்து ஒரு ஃபார்மு என்னென்னா, ஜாக்கோட அப்பா வந்துட்டு ஒரு வெட்டினரி டாக்டர். அதில் வந்து இன்ஜூர் ஆன நாய், பூனை இந்த மாதிரி குட்டி குட்டி பெட்ஸ் எல்லாமே வந்து ஜாக் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபார்மில் வந்து வச்சு வளர்ப்பான். உங்களுக்கு வந்து பெட்ஸ்னால் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கிறனாலே நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது, இல்லை ரொம்ப லோவாக டவுனாக இருக்கும்போதுலாம் நீங்கள் அங்கே வந்து அந்த பெட்ஸ் கூட விளையாடிட்டு போயிடுவீங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து நீங்கள் வந்து ஜிம்னை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. அங்கே இருக்க பெட்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டு இதான் என்னோடய பெட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா வந்து ஜிம்னுக்கு இப்போ காட்டி இதுதான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பீங்க. ஜிம்னும் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருப்பான். பார்த்துட்ருக்கும்போது ஜாக் வந்து கேட்பான், ஓயன் யார் இந்த பையன் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இவன் வந்து என் ஃப்ரெண்டு, எனக்கே வந்து நேற்று தான் தெரியும், இவன் பேர் வந்து ஜிம்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓயன் வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க. சொன்ன உடனே ஜாக் வந்துட்டு ஜிம்னை பார்த்து கேட்பான், ஓ வந்த ஃபஸ்ட் டேவே அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டிங்களா தனியாக இங்கே வரைக்கும் வர அளவுக்குன்ற மாதிரி ஜாக்கும் வந்து ஒயனை பார்த்து கேட்பான். கேட்டோன்னே அப்படியே ஒயன் வந்துட்டு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. இப்படியே இதுலேயே உங்களுக்கு வந்து டைம் ஓடிடுது. நீங்கள் வந்து ஜிம்னை கூட்டிகிட்டு அப்படியே காலேஜுக்கு போயிடுறீங்க. காலேஜுக்கு போனோடனே ஜிம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படிலாம் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான், அதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னே தெரியாமல் உங்களுக்கு வந்து ஜிம்மின் மேலே வந்து ஃபீலிங்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருது. அவனை பார்த்தா சிரிக்கிறது, அவனை பார்க்கணுன்னு நினைக்கிறது, அவனை தவிர வேறு எந்த இதுக்குமே உங்களுக்கு வந்து உங்கள் மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போகவே மாட்டேங்குது. அவன் ஜிம்மின் மட்டும்தான் அவங்க வந்து மைண்டில் இருக்கான். நீங்கள் வீட்டுக்கு போனாலும் சரி, அவங்க கூட இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது புரியவே மாட்டேங்குது. எதுக்குடா அவன் என் மைண்டில் வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். ஆனால் இன்னமும் நடக்குது, ஆனால் அவன் வந்துட்டு எப்போவுமே என் மைண்டில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ டயாங் வந்துட்டு காலேஜ் முடிஞ்சதுனால முன்னாடி நின்றுட்டுருக்கான். இப்போது நீங்கள் மீட் பண்ணுற இடத்துல வந்து உங்கள் பேகை வச்சுட்டு மெதுவாக அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படியே நைஸாக வந்து சிரிச்சிட்டே அப்படியே பேகை வாங்குறீங்க. எங்கடி இவ்வளோ நேரம் போயிட்டு வந்தீங்கன்ற மாதிரி டயாங் கேட்குறா. அதான் சொன்னேன்லடா ஜாக் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏண்டி ஒரு நாய்க்குட்டியை கொடுத்ததான் விட்டால் அங்கேயே போய் குடியிருந்துருவா போலையே அப்படின்ற மாதிரி டயாங்கும் ஜேக்கவும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது, அந்த நாய்க்குட்டி பாவம் இல்லையா, அதை போய் பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு இது பண்ணிட்டு இதெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஷாக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அவங்க ஒன்று சொல்கிறானுங்க, என்னமோ நாய்க்குட்டின்னு பேசிகிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா உங்கள்கிட்ட. உடனே நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஓ உனக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல, 2 நாளைக்கு முன்னாடி நான் அங்கே போயிட்டுருக்கும்போது ஒரு நாய்க்குட்டி வந்து அடிபட்டு அங்கே கடந்துச்சு, யாருமே அதை பார்க்கலடி, அதை எடுத்துகிட்டு நம்ம ஜாக்கோட அப்பா இல்லை, அவங்க வந்து வெட்டினரி டாக்டர் தானே, அதனால் அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டு வந்தேன், அதனால் அந்த நாயை அப்படியே விட்டுற முடியுமா, சும்மா பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓயன் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மறுபடியும் எப்பயும் போல் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. நீங்களும் ஷாவும் பேசிவிட்டு ஷாவை அவங்க வீட்டில் விட்டு நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. எப்பயும் போல் சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படியே மெதுவாக நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஆனோடனே நீங்கள் வந்து வழக்கம் போல் காலேஜுக்கு போகிறீங்க. போகும்போது அப்படியே ஆப்போசிட்டாக என்ன இருக்குன்னா, அப்படியே உங்கள் கிளாஸ் ரூமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. என்னடா ஏதாவது சம்பவம் பண்ணி விட்டானுங்களா, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்டும் பார்த்துட்டு பார்த்தா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குன்னொன்னே நீங்கள் ஜிம்மின் பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. பின்னாடி வந்து ஷா, டயாங், ஜேகே வந்து நின்றுட்டுருக்காங்க. என்னன்னு தெரியல, டப்புன்னு ஒரு சவுண்டு, என்னென்னு பார்த்தா ஒரு பாப் வந்து வெடிச்சிருக்கானுங்க. என்னடா ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா பின்னாடி லித்தின் வந்துட்டு இந்த பாப் வெடித்த கையில் ஒரு பொக்கேவோ சாக்லேட் ரோஸ் வச்சு உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். அந்த மாதிரி வந்து நான் வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பெந்துன்னு முழிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எப்படின்னா லித்தினை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவன் வந்து எல்லா கேர்ள்ஸ் கூடயுமே பழகிக்கிட்டு எல்லாரையும் வந்துட்டு ஒரு மாதிரி ஏமாற்றிட்டு அந்த மாதிரி தான் இருப்பான். ஃபஸ்ட்டு சீனில் சொன்ன மாதிரி சோனிக்கும் லித்தினுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக லித்தினை பிடிச்சி கத்தி விட்டுறீங்க. லித்தினுக்கு வந்துட்டு பயங்கரமாக கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு என்னடி ஓவராக பேசிகிட்ருக்கா, நீ என்ன பெரிய இதா,
நான் வந்து எம்எல்ஏ பையன் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ எவனா வேணாரு, அந்த வானம் வரைக்கும் கூட கொம்பு வச்சிட்ரு, நான்லாம் அவன் வாயை உடச்சி விடுவேன், ஒழுங்கு முறையில் ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் பிளேஸில் அமைதியாக உட்காந்துடுறீங்க. இந்த பக்கம் ஜேகே, ஐ மீன் நம்ம ஜங்குக், உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டான ஜங்குக் வந்து பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடறான் லித்துனை. ஏய் அவள் தான் பிடிக்கலன்னு சொல்கிறாள், இன்னும் எம்எல்ஏ பையனா பெரிய கொம்பா ஓடுறாமல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் இங்கே ஜேகே. அவளுக்கு பிடிக்குன்னா பண்ணுவா, என்ன தெரியாத மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, நீ எல்லா பொண்ணுங்க கூடயும் பழகுவ, எல்லார் கூடயும் பண்ணுவ, நீ அடுத்தவளை வந்து லவ் சொன்னான்னு நாங்கள் ஓகே சொல்லிட்டு உட்காந்துருமா, அதெல்லாம் அவள் லவ் பண்ண மாட்டா, கிளம்பு அப்படின்ற மாதிரி ஜேகே பிடிச்சி கத்தி விட்டுறான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டவுனாக போகிற ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடுது. அப்படியே நீங்கள் வந்து நல்லா பேசிகிட்ருக்கோம் பொண்ணு வந்து அப்படியே அமைதியாகிடுறா. இதெல்லாம் வந்துட்டு தூரத்துலேருந்து ஜேகே வந்து பார்த்துட்டே இருக்கான், இவன் என்ன இவ்வளோ அமைதியாக இருக்கா, அப்போல்லாம் இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. கோவம் வர வர வந்து இந்த பக்கம் லித்தனை காமிக்கிறாங்க. லித்தன் வந்து அவங்க பசங்க கூட பேசிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி அவன் வந்து வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. உடனே அந்த பசங்க விட்றா மச்சான் பார்த்துக்கலாம், இவ இல்லைனா இன்னொருத்தின்ற மாதிரி இவனுங்களும் வழக்கம் போல் பேசிகிட்ருக்கானுங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இவ எத்தனை பேர் முன்னாடி தெரியுமா என்னை இன்சல்ட் பண்ணிட்டா, அவளுக்கு என்ன அவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி டெவில் ஸ்மைல் கொடுத்துட்றான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பசங்களாம் அப்படியே பார்த்துட்டு வேணுமோ பண்ண போகிறான்ற ஐடியாவோடு தான் இருக்கானுங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஜிமின் வந்து உங்கள்கிட்ட கேட்குறான், என்னாச்சு, நீ வந்து லித்தம் வந்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால, நீ ஏன் அக்செப்ட் பண்ணல, அவனை பிடிக்காதான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அதை எதுக்கு நீ கேட்டுட்ருக்க, உனக்கு என்ன இப்போது, என்ன நானே மூட் அப்செட்டில் உட்காந்துட்ருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை இப்போது, அவனை எனக்கு பிடிக்காது அதனால் நான் அக்செப்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஜிமினும் வந்துட்டு அமைதியாக சரி இவன் அங்கே இருக்க கோவத்தை என் மேலே காட்டுறான்னு சொல்லிட்டு ஜிமினும் அமைதியாக போயிடுறான். இப்போது வந்து அப்படியே மெதுவாக காலேஜ் முடியுது. அதுக்கடுத்துட்டு 2 நாள் உங்களுக்கு வந்து லீவு தான். ஸோ காலேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நைட் டைம் வந்து நடந்து போயிட்டுருப்பீங்க. ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப அப்செட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வந்து ஒரு பக்கம் லித்தின் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான், அதை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அவன் அதில் வந்துட்டு ஏதாவது என்ன செய்ய நினைப்பான், இல்லை எதாவது பண்ணுவான், தொந்தரவு பண்ணுவான் அப்படின்றது அந்த தாட் வேறு உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இன்னொன்று ஜிம்மில் வேறு நம்ம வந்து கத்திட்டோம், இவன் மேலே இருக்க கோவத்தை ஜிம்மின் மேலே வந்து காட்டிட்டோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்களுக்கு 2 பக்கமே வந்து ஓடிட்டுருக்கு. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது யாரோ 2 பேர் வந்து உங்களை பின்னாடி இப்படி ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி இருக்குது. ஒரு 8:30 தான் இருக்குது, நீங்கள் தனியாக தான் போயிட்டுருக்கீங்க, அங்கே ஆள் நடமாட்டமே இருக்காது. பட் யாரா இப்போ இந்நேரத்தில் என் பின்னாடி வர்றதுன்ற மாதிரி உங்களுக்கு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு சரி வேறு யாராவது இருக்கும், இல்லை வேறு யாராவது போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மெதுவாக அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து நிறைய பேர் உங்களை பார்க்குற மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்களும் பயந்து போயிட்டு டக்குன்னு திரும்பிடுறீங்க. திரும்பி பார்த்தா லித்தனும் அவனோட பசங்க ஒரு 4 பசங்க இருக்கிற மாதிரி அவங்கெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்து பயந்து போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க அங்கே இருக்கிற 4 பேரையும். அப்போது வந்துட்டு லித்தின் ஆல்ரெடி கோவத்தில் இருக்கான். கோவத்தில் இருந்த கையோட என்னடி நீ என்ன பெரிய இவ்வளா, அவ்வளோ பேர் முன்னாடி என்னை ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா, நான் எம்எல்ஏ பையன் தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். நீங்களும் நீ யாராவனா இருறா, ஏன்டா என்னை வந்து உயிரை வாங்குற அப்படின்ற மாதிரி நீங்களே பயங்கர அப்செட்டில் இருக்கீங்களா. இது வேறு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இரு நான் அவனை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு உங்களை துரத்த ஆரம்பிக்கிறான். இவன் கிடக்கிறான்டா மயிருன்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு ஓட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு ஸ்லிப் ஆகுது. பின்னாடியிலேருந்து இழுத்துன்னு உங்கள் ஹேரை பிடிச்சி இழுத்துடுறான். உங்கள் ஹேரை வந்து டைட்டாக பிடிச்சிக்குவான். அது வந்து ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சிக்குவான். உங்களுக்கு வலிக்க வேறு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்புவீங்க பாருங்கள். அந்த ஸ்ட்ரீட்டே வந்துட்டு ரொம்ப டார்க்கான ஒரு ஸ்ட்ரீட்டு, அங்கே ஆள் நடமாட்டமே இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப டார்க்கான ஒரு ஸ்ட்ரீட்டு. அது வந்துட்டு அப்படி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கையை ஓங்குவான். இந்த பக்கம் இருந்து பார்த்தா ஒரு காரோட ஹெட்லைட் மட்டும் பயங்கர டார்க்காக இங்கே வந்து அடிக்குது. லித்தின் மூஞ்சிலே அடிச்சோன்னா யாரா அவன்னு சொல்லிட்டு லித்தினும் நீங்களும் வந்து அங்கே பார்க்குறீங்க யார் இந்த காரில் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து அப்போ வந்து பயங்கர மூட் அவுட்டில் ஒழுங்காகவே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அப்படி சாப்பிடாமல் இருக்கும் உங்களுக்கு அந்த கார் லைட் ஹெட்லைட்டு பயங்கர டார்க்கான இடம், இவன் பிடிச்சி இழுத்தது இதெல்லாமே பார்த்து டக்குன்னு மயக்கம் வந்துடுது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே விழுந்துடுறீங்க. விழுந்துட்டு நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஜிம்மின்னு உங்களை பார்த்து லேசாக அப்படியே சிரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் வந்து பயங்கர டார்க்கான ஒரு பெரிய ரூமில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து ஜிமின் இருக்கா, அது உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அந்த பக்கமும் பார்த்து ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவன் சைலண்ட்டாக இருக்கான், அமைதியாக இருக்கான்.
அமைதியாக இருந்தோன்னே நம்ம எங்கே இருக்கோம், நீ வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருக்கேன்னு சொன்னேன், இதெல்லாம் பெரிய ரூமு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேலே கேள்வியாக ஜிம்மினை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஜிம்மினை வந்து நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரன்னு உங்களை வந்து பால்கனிக்கு இழுத்துட்டு போயிடுறான். இழுத்துட்டு போகணுன்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. ஜிம்மின் வந்து ரொம்ப இன்னசென்ட்டானவன்ல. ஸோ அவன் பேச்சு எல்லாமே வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இவன் அப்போல்லாம் பேச மாட்டான், இவன் இப்படிலாம் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ளே உட்காந்து யோசிச்சுட்டு யார் நீ என்ன கடத்திட்டு வந்துட்டியான்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஜிம்மின் வந்துட்டு நான் வந்துட்டு உன்கிட்ட வந்து சொல்லணும் ஒன்று அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து சொல்கிறான். நீங்கள் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உடனே வந்துட்டு சொல்கிறான், நான் வந்துட்டு ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நீங்கள் வந்துட்டு மாஃபியாவாப்பா, இல்லையே பார்க்க கோழி குஞ்சுமா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விளையாட்டாக பேசிகிட்டே இருக்கீங்க. பேசிகிட்டு இருக்கும்போது விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறான். சரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துறீங்க. இருக்கும்போது இந்த மாதிரி நான் வந்து உன்னை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால தான் உன்கிட்ட வந்து பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கலாம், விட்டால் நான் உன்னை கடத்திட்டு வந்து கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் நான் வந்து உன்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும், நான் வந்து உன் கூட பழகணும், அது மட்டும்தான் என்னோடய ஒரே எய்மாக இருந்தது. ஸோ அதனால தான் உன்கிட்ட வந்து இந்த மாதிரி பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே நீங்கள் கேட்குறீங்க, என்னை பிடிக்கும்னு சொல்கிறியே, என்னை அப்படி எங்கே பார்த்த அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உடனே அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகுது. நீங்கள் வந்துட்டு அப்போ வந்து ஜிம்மன் வந்து காரில் உட்காந்துட்டு பயங்கரமாக கத்தி யார்கிட்டையோ பேசிகிட்டு இருப்பான், பயங்கர டென்ஷனில் வேறு இருப்பானா. அப்படி இருக்கும்போது நீங்கள் டிராஃபிக்கில் வேறு நின்றுட்டுருப்பீங்க. என்னடா டிராஃபிக்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் பார்த்தா, அந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு ஒரு நாய்க்குட்டியை கையில் வச்சுட்டு இங்கிட்டிருந்து அங்கிட்டு க்ராஸ் பண்ணி போயிட்டுருப்பீங்க ஜேகேவோட. இதிலேருந்து பார்த்து தான் வந்து ஜிம்மினுக்கு வந்து உங்கள் மேலே வந்து லவ் வந்து உங்கள்கிட்ட பழகணும் அப்படின்ற ஒரு அப்பியரன்ஸ் வந்து வந்திருக்கு. அப்போது வந்து அவ்வளோ டென்ஷனில் வந்து ஜிம்மின் இருக்கப்பையும் உங்களை பார்த்தோன்னே வந்து அப்படியே அந்த டென்ஷன்லாம் பறந்து போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து ஜிம்மின் வந்து உங்களை தேடி வந்து அலைஞ்சிருப்பான். ஸோ வந்து 2 நாளாக ஜிம்மின் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பான், நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கனால தான் வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஸ்கூலில் சேர்ந்து ஜிம்மின் வந்து இன்னசென்ட்டாக நடித்து உங்கள் கூட பழகி இதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருப்பான் அவன். ஸோ அதனால தான் இப்படி நடித்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே நீங்கள் வந்துட்டு ஆமாம் நான் கூட நினச்சேன் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்துட்டு சம்பவம்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தேன். உன்னை கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு நான் உன்கிட்ட சொல்லி கொடுக்கணும் போலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உண்மையெல்லாம் கக்கிடுவீங்க. கக்கணுன்னு அப்படி ஜிம்மின் அப்படியே பார்த்துட்டே இருப்பான், ஐயோ உளறிட்டோமோ அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்துட்டு அப்படியே சமாளிக்க ட்ரை பண்ணுவீங்க. ஓ மேடம்க்கு இந்த ஆசைலாம் வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு வந்துட்டு கேட்பான். இங்கே பாரு நான்லாம் பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஜிம்முனும் அப்படியே பார்த்துட்டே இருப்பா, இவ என்னென்னலாம் உருட்டை காத்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நான்லாம் வந்து எதுனாலும் சொல்லிடுவேன், நானும் உன்னை வந்து லவ் பண்ணுறேன் தான், பட் இப்போ நீ பண்ண பார்த்தியா இதுலேருந்து எனக்கு வந்து உன்னை பிடிக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்க. ஜிம்முனும் வந்துட்டு என்னை பிடிக்கலையாடி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு கிஸ் பண்ணுவான் பாருங்கள், அப்படியே ஸ்டோரி முடிஞ்சிருது. ஸோ அவ்வளோதான், இதோட வீடியோ முடிஞ்சுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒன் ஷாட் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.